வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது பஜாஜோடைய சேட்டக்ல C25 அப்படிங்கிற ஒரு புது வெஹிக்கிள் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நாம இந்த வெஹிக்கிளோடைய ஒரு லான்ச் இவெண்ட்டுக்காக பூனே வந்திருக்கோம். ஸோ பூனேயில் இருக்கக்கூடிய பஜாஜ் பிளான்ட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம். ஸோ அங்கே ஒரு ஹால் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் இந்த வெஹிக்கிளோடைய லான்ச் இவெண்ட் முடிஞ்சுது. ஸோ ஒரு சின்ன வாக் அரவுண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், சமீபத்தில் தானே பஜாஜ் வந்து இந்த சேட்டக் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க, இவி வெஹிக்கிளா அப்படின்னு. எஸ், சேட்டக் அப்படிங்கிற பிராண்ட் வந்து ரொம்பவும் பழசு. 1970 காலகட்டத்திலேருந்து சேட்டக் அப்படிங்கிற பிராண்ட் வந்து நம்ம ஊரில் இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஐஸ் ஸ்கூட்டராக இருந்தது. ஒரு 2020 காலகட்டத்திலேருந்து 2019 அவங்க வந்து இந்த இவி செக்மெண்ட்டுக்குள்ளே வந்தாங்க. ஸோ அப்படி லாஸ்ட் இயர் வந்து 35 அப்படிங்கிற, அதாவது சேட்டக் 35 அப்படிங்கிற சீரீஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை நம்ம ஒரு ஃபுல் ப்ராப்பர் ரிவ்யூ ஒன்று பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனலில் ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. பட் இது என்ன அப்படின்னா, அந்த வெஹிக்கிள்லேருந்து ஒரு டவுன் சைஸ்டு வெர்ஷன். அதாவது அது வந்து 35 சீரீஸ், இது வந்து 25 சீரீஸ். அதனால் என்ன அப்படின்னா, 35 சீரீஸோடைய பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே, ஆக்சுவலாக அந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸுமே கூட லான்ச் பண்ணிட்டாங்க. 91,399 ருபீஸ் அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இதை நீங்கள் வாங்கலாம். ஒரே வேரியண்ட் தான். ஸோ 1 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு இவி வெஹிக்கிளை பொசிஷன் பண்ணணும், பையர்ஸுக்கு இந்த ஒரு ஃபீலை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட பஜாஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சேட்டக்கூடிய அந்த 35 சீரீஸில் இருக்கக்கூடிய அதே டிசைன் ஸ்டைலிங் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அவங்களோட டிசைன் ஃபார்மேட் அப்படியே அந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த டிஆர்எல் கூட அப்படியே வந்திருக்கு. ரியரில் உங்களுக்கு ஐஸ் கியூப் எல்இடி டிசைன் இது எல்லாமே வந்திருக்கு. பட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இது வந்து கிரவுண்ட்ஸ் அப்பாக பில்ட் பண்ணியிருக்காங்க. 35 சீரீஸில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேமில் அப்படியே யூஸ் பண்ணலை. இதில் வந்து டோட்டலாகவே ஒரு புது ஃப்ரேம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட்ஸ் அப்பாக பில்ட் பண்ணியிருக்காங்க. பாடி பேனலாக இருக்கட்டும், ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே புதுசு. அண்ட் பேட்டரி கூட உங்களுக்கு கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. 35 சீரீஸில் ஆஸ் அ நேம் சஜஸ்ட் 3.5 kWh பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு 2.5 kWh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 25 சீரீஸ் அப்படிங்கிற பேருக்கு அதுதான் வந்து அர்த்தம். ஸோ இதில் வந்து இதனுடைய மோட்டர் பவர் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.2 kW வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் ரேஞ்ச் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 113 கிலோமீட்டர் வந்து கொடுக்குது. ஸோ ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளோடைய ஒரு ப்ரொஃபைலாக இருக்குது. இதில் ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பூட் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஸோ 35 சீரீஸில் 35 லிட்டராக இருந்தது, இதில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து இதில் கண்டிப்பாக வைக்கலாம். இந்த சேட்டக் 25 சீரீஸோடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 0 to 80 ஒரு 2 hours 25 minutes சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிறது ஒரு 2.5 kWh பேட்டரி தான். ஸோ அதனுடைய சார்ஜிங் டைம் ஒரு 3 hours இருக்குது அப்படிங்கிறது ஓகே தான். அண்ட் இதில் உங்களுக்கு இன்பில்ட் சார்ஜர்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ வெளியில் இருக்கக்கூடிய சார்ஜர் தான். யூஸ்வலாக ஸ்கூட்டர்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த டைப் அவுட் சைட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவி வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுல ஒரு ரிலையபிலிட்டி இஷ்யூ அப்படிங்கிறது ஒன்று எப்போவுமே இருக்கும். தண்ணியில் போகுமா, மழையில் போகுமா, நம்ம ஊர் மாதிரி சென்னை ஃப்ளட்ஸ்லாம் வந்து எப்படி இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இப்போ பாருங்கள், ஸ்விம்மிங் பூல்குள்ளே ஒரு வெஹிக்கிளை இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ சேட்டக்கோடைய 25 சீரீஸ் உள்ளே இறக்கி வச்சு ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக த்ராட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மோட்டர், பேட்டரி எல்லாமே தண்ணியில் இமர்ஸ் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கு. ஸோ ரிலையபிலிட்டிக்கு கொஷன் இல்லை. அந்த IP67 அப்படிங்கிற விஷயம், இந்த வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஸோ அந்த விஷயத்துக்கும் இது ஒரு ப்ரூஃபாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளுடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ வித் டிரைவ் ரிவ்யூவோட ஜனவரி 17ஆம் தேதி நமக்கு வந்து நம்ம சேனலில் வந்துடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் லான்ச் இவெண்ட் தான். நாளைக்கு தான் நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில்டாக வரும். ஸோ இதுதான் மக்களே, பஜாஜ் வந்து இந்த சேட்டக் சீரீஸில் இன்னொரு ஃபேமிலி மெம்பரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஒரு இவி ஸ்கூட்டர் வாங்கணும், அதுவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும், பஜாஜ் மாதிரியான ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவோடு இருக்கிறவங்களுக்காக இந்த ஒரு பட்ஜெட் ஸ்கூட்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பபாய்.